நீங்க பார்க்க முடியும். அப்படி கண்ணதாசன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். எப்ப எழுதியிருக்கிறார்? நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது 2024. இன்றிலிருந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 1964 கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பற்றி ஒரு கவிதையை வடிக்கிறார். அந்த கவிதையில இந்த கோயம்புத்தூர் என்கிற பெயர் ஏன் வந்தது என்பது குறித்தான தன்னுடைய கருத்தை அவர் சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்த கோவை மக்கள் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதையும் சொல்லி, இந்த கோவையிலே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி இருக்கிறதே அதனுடைய அழகை, தனித்துவத்தை மிக மிக அழகாக அந்த கவிதையிலே எடுத்து காட்டுகிறார். இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை பற்றி சொல்லி அந்த மாவட்டத்திலே இருக்கிற மொழியினுடைய அழகை அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களினுடைய சிறப்பை சொன்னோம் என்று சொன்னால், அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியதாக சிலரால் சில காலமாக அப்படி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் கோயம்புத்தூர் போன்ற ஒரு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எல்லா சாதி சமூகங்களைச் சேர்ந்த, எல்லா மதங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்றாக கூடி உழைப்பின் மூலமாக பெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். எனவே கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிற அந்த சிறப்பு என்பதும், கண்ணதாசன் சொல்லுகிற இந்த மொழியினுடைய அழகு என்பதும் கட்டாயமாக ஒரு சாதிக்குரியதாகவோ ஒரு மதத்திற்குரியதாகவோ பார்க்கப்படக்கூடாது. மாறாக இந்த நிலம் முழுவதும் பரவி வாழுகிற மக்களினுடைய வாழ்க்கை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிஞன் படம் பிடித்திருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த கவிதையினுடைய அழகை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அதன் பிறகு அதை பற்றி பேசுவோம். 1964ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சியினுடைய மாநாடு கோவையிலே நடைபெற்றது. அப்போது கோயம்புத்தூரிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கவியரங்கத்திலே கலந்து கொண்டு அவர் இயற்றிய கவிதை தான் இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கிற கவிதை. அதிலே முதல்ல தலைவர் வணக்கம் அதெல்லாம் எப்பொழுதும் இருக்கிற அந்த மரபுப்படி சொல்லிவிட்டு கோயம்புத்தூரை பற்றி பேச தொடங்குகிறார் கண்ணதாசன். கன்னியரின் இதழழகை கோவை என்பார், கன்னியரின் இதழழகை கோவை என்பார், கனி மழலை முழு வடிவை கோவை என்பார். தென் தமிழில் திருக்கோவை நூலொன்றுண்டு, திறமான கவிதொகுத்த கோவை உண்டு. இந்நகரை கோவை என ஏன் அழைத்தார், இந்நகரை கோவை என ஏன் அழைத்தார், எழில் கோயம்புத்தூர் என்று ஏன் படைத்தார். என் கருத்தை யான் சொல்வேன், தமிழறிந்தோர் இது தவறென்றுரைத்தாலும் தவறேயாக. வஞ்சியர்கள் விளையாடும் வஞ்சி நாட்டின் மன்னருக்கு மக்கள் என இருவர் வந்தார். செஞ்சரத்து வில்லவனாய் வடபாட் சென்ற செங்குட்டுவன் ஒருவன், தமிழ் எடுத்து அச்சிலம்பை யாத்தனித்த இளங்கோ அண்ணல் அடுத்தொருவன். இவ்விருவர் குறிப்பும் பார்த்து பிஞ்சு மகன் அரசாவான் என்றுரைத்தான் பேதையொரு வேதாந்தி. அதனை கேட்டு முன்னவனே நாடாள வேண்டுமென்று முடிமாற்றி உடைமாற்றி இளங்கோ அண்ணல் தன்னாட்டின் எல்லையிலோர் குடிலமைத்தான், தனியாக சாத்தனுடன் தங்கிவிட்டான். அந்நாளில் இளங்கோவன் அமைத்த புத்தூர் அங்கோவன் புத்தூராய் பேரெடுத்து இந்நாளில் கோயம்புத்தூர் ஆயிற்று. இயல்பான உருமாற்றம் சரித சான்று நீலமலை சாரலிலே நிலம் விரித்து. இதுவரைக்கும் கோயம்புத்தூர் என்கிற பெயர் ஏன் வந்தது என்பது குறித்து பேசிய கண்ணதாசன் அடுத்தது கோவையினுடைய அந்த கோயம்புத்தூரினுடைய அழகை பேச வருகிறார். நீலமலை சாரலிலே நிலம் விரிந்து நெளிந்து வரும் தென்றலினை வளைய விட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் எனவிட்டால் தமிழ் மூதாட்டி, வாழுங்கள் எனவிட்டால் தமிழ் மூதாட்டி. வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க இருக்குங்க சரிங்க பார்க்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு. அப்பப்பா அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார். ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றின் தேக்கம். கொடுத்தவரை பாடுவது எம்குல வழக்கம், கொடுத்தவரை பாடுவது எம்குல வழக்கம், கொடைக்கெனவே படையெடுத்தார் புலவர் வல்லோர், இனித்த சுவை பழங்கொடுத்த வள்ளல் பற்றி இயன்றவரை பாடிவிட்டால் அவ்வை தேவி, தனித்தனியே கனி வைத்து தேனும் வைத்து தந்தானை புகழ்ந்தானே கம்பன்,
அன்றும் கொடுத்தவனை புகழ்ந்ததுதான் புலவன் பாட்டு. அன்றும் கொடுத்தவனை புகழ்ந்ததுதான் புலவன் பாட்டு. குறையதற்கு நானும் அதை செய்து விட்டேன் என்று அந்த கவிதை முடிகிறது. இந்த கவிதையினுடைய தொடக்கத்திலே அவர் சொல்லுகிற செய்தி, கோயமுத்தூர் என்கிற இந்த ஊர் பெயர் எப்படி வந்தது என்பதற்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அதை தமிழறிந்தவர்கள் மறுத்தால் மறுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், சேரர்களினுடைய ஆட்சி நடைபெற்ற தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியிலே கோயமுத்தூர் அமைந்திருக்கிறது. அந்த வஞ்சி அதனுடைய தலைநகரம் இருந்ததே, அந்த வஞ்சியினுடைய மன்னருக்கு 2 மக்கள் பிறந்தார்கள், 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒருவர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சேரன் செங்குட்டுவன். இன்னொருவர் அவர் தம்பி இளங்கோவடிகள். இந்த 2 பேரினுடைய சாதகத்தை, குறிப்பை பார்த்துவிட்டு அன்றைக்கு இருந்த அந்த சாதகம் பார்க்கிற ஜோதிடர் ஒருவர், இளங்கோவடிகள் தான் நாடாளுகிற தகுதி பெற்றிருக்கிறார், எனவே செங்குட்டுவன் ஆளுவது வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட, அண்ணனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும், அவரை விட்டு எனக்கு எப்படி முடிசூட்ட முடியும் என்று கருதிய இளங்கோவடிகள் அந்த ஊரின் நாட்டிலே இருந்து வெளியேறுகிறார், துறவரம் ஏற்கிறார். தலைமுடியெல்லாம் வலித்து காவியை அணிந்து துறவரம் மேற்கொண்டு அவர் ஊருக்கு வெளியே போய் தனியாக தங்குகிறார். சாத்தனுடன் சேர்ந்து அங்கே தனியாக ஒரு குடில் அமைத்து தங்குகிறார். அப்படி கோவன் அமைத்த புத்தூர் கோயமுத்தூர் ஆயிற்று என்று கண்ணதாசன் இந்த கவிதையிலே சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்த கோவையினுடைய அழகு குறித்தும் இந்த கோவையிலே வாழுகிற மக்கள் பேணிய அந்த தமிழர்களுக்கே உரிய உயரிய பண்பாடு குறித்தும் பேரற்புதமான கவிதையை வடித்திருக்கிறார். கோயமுத்தூரிலே பிறந்தவன் என்கிற முறையில இந்த கவிதையை பார்க்கிற போது நான் பெருமகிழ்வடைந்தேன். இதுபோல தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தனிச்சிறப்பும் பெருமைகளும் உண்டு. ஆனால் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலே பாடுபொருளாக கோயமுத்தூர் இருந்திருக்கிறது என்பதிலே கோயமுத்தூர்காரன் என்கிற முறையிலே எனக்கு பெரிய பெருமிதம். அதை உங்கள் முன்னால் வைத்ததிலே பெரிய மகிழ்ச்சி. கண்ணதாசன் என்கிற மாபெரும் கவிஞன் நம்முடைய மக்களை, இந்த கோயமுத்தூரை சேர்ந்த தமிழ் மக்களை எப்படியெல்லாம் ரசித்திருக்கிறான் என்பதற்கு இந்த கவிதை ஒரு சான்று. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஐந்திரங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காலில் அணிந்திருந்த சிலம்ப மையமா வச்சு உருவான காப்பியங்கிறதுனாலதான் இதோட பேரு சிலப்பதிகாரம். இப்ப நான் சிலப்பதிகாரத்தோட முழு கதையை உங்ககிட்ட சொல்றேன். சோழ மன்னர்களுக்கு சொந்தமான பூம்புகார் பட்டினத்துல ஒரு பெரிய வணிகர் இருக்காரு, மாசாத்துவன் அவருடைய பேரு. அவருடைய மகன் தான் கோவலன். அதே ஊரை சேர்ந்த மாநாயகன் ஒரு பெரிய வணிகர் இருக்காரு, அவரோட பொண்ணுதான் கண்ணகி. இவங்க 2 பேருக்கும் பெரியவர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குது. திருமணமான கொஞ்ச நாள்லயே மாதவின்ற ஒரு நாட்டியக்காரி அந்த ஊருக்கு வராங்க. அவங்களோட அழகுலையும் அவங்களோட நாட்டியத்திலையும் மயங்கின கோவலன் மாதவியோடையே தங்கிடுறாரு. மேலும் அவர் தன்னுடைய பொருட்கள், செல்வங்கள் அனைத்தையும் மாதவி கிட்டேயே கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்திர விழாவில காணல் வரி பாடல்னு மாதவி ஒரு பாடல் பாடுறாங்க. அதனுடைய பொருளை தப்பா புரிஞ்சுக்கிட்ட கோவலன் மாதவியை பிரிஞ்சு தன்னோட மனைவி கண்ணகி கிட்டே திரும்பி போயிடுறாரு. கண்ணகியோட அவல நிலையும் சோர்வடைஞ்ச முகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம், இனி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் மதுரைக்கு போய் அங்க வணிகம் செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு சொல்லி கண்ணகியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அவங்க கூடயே கவுந்தி அடிகள்னு ஒரு சமண துறவி சேர்ந்து போறாரு. மதுரையை சென்றடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு மூதாட்டி வீட்டுல கண்ணகியையும் அந்த சமண துறவியையும் விட்டுட்டு கோவலன் வணிகம் செய்வதற்கு பொருள் தேவைப்பட்டதால் கண்ணகியோட சிலம்பத்தை விற்கிறதுக்காக கடை வீதிக்கு போறாரு. அங்க ஒரு பொற்கொள்ளரை பாக்குறாரு. அவர்கிட்ட தன்னோட மனைவியோட சிலம்பத்தை காட்டி இதை வித்து கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொற்கொள்ளர், சரி கொடுங்க, நான் இதை மன்னர்கிட்ட காண்பித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த சிலம்பத்தை எடுத்துக்கிட்டு மன்னரை பார்க்க போறாரு. மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா, இது நம்ம பாண்டிய தேவியோட சிலம்பம், இதை ஒருத்தர் திருடி கொண்டு வந்திருக்கான்னு பொய் சொல்றாரு. அவர் எதற்காக அப்படி பொய் சொன்னாருன்னா, உண்மையாவே பாண்டியமாதேவியோட சிலம்பத்தை திருடினது அந்த பொற்கொள்ளர் தான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கோவலனை மாட்டி விடுறாரு. இதை தெரியாம அரசர், சரி சிலம்பத்தை திருடினவனோட தலையை கொய்துவாங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாரு. கோவலனோட தலையை வெட்டி எடுத்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணகி பாண்டிய மன்னரோட அவைக்கு ரொம்ப கோபமா வராங்க. பாண்டிய மன்னர் கண்ணகியை பார்த்து, நீ யாரு, இங்க எதுக்காக வந்திருக்க, உன் கண்ணுல இவ்வளோ தண்ணீரோட என்ன பார்க்க எதுக்காக வந்திருக்கன்னு கேக்குறாரு. உடனே கண்ணகி சொல்றாங்க, நீதியற்ற அரசன் நீன்னு சொல்றாங்க. மன்னர் கேக்குறாரு, நான் என்ன தவறு செஞ்சேன்? என்னுடைய கணவர் கோவலன் கொண்டு வந்த சிலம்பத்துல இருப்பது மாணிக்க பரல்கள், ஆனா பாண்டியமாதேவி காலில் இருக்கிறதோ முத்து பரல்கள்னு சொல்றாங்க. இதை நிரூபிக்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு மன்னர் கேக்குறாரு. உடனே தான் காலில் இருந்த இன்னொரு சிலம்பை எடுத்து வேகமா உடைக்கிறாங்க. அதுல இருந்து வர மாணிக்க பரல்கள் மன்னரோட உதட்டுல படுது. தான் தப்ப உணர்ந்த மன்னர் அந்த இடத்திலே உயிரை விடுறாரு.
தான் கணவன் இறந்ததை பார்த்த பாண்டியம்மா தேவியும் தன்னோட உயிரை அங்கேயே விட்டுடுறாங்க. கண்ணகி ரொம்ப கோவத்தோட இந்த நாடும் நாட்டு மக்களும் எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்னு ஒரு சாபத்தை விடுறாங்க. மதுரையே தீப்பற்றி எரியுது. அங்கிருந்து கிளம்பின கண்ணகி பூ பூத்து குலுங்கும் மரத்தடியில நின்னுட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து ஒரு வாகனம் வருது. அதுல கோவலனும் வராரு. அவரோட சேர்ந்து கண்ணகியும் பறந்து போனாங்கன்னு மலைவாழ் மக்கள் சேர மன்னர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சேர மன்னர் கண்ணகிக்காக என்ன செஞ்சாருன்றத நான் அடுத்த காணொலியிலேயே சொல்றேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை காப்பியம் தான். இந்த காப்பியத்தோட தலைவி மணிமேகலை. மணிமேகலை வேற யாரும் இல்ல, சிலப்பதிகாரத்துல வர கோவலன் மாதவி அவங்களோட பொண்ணுதான். கோவலன் இருந்ததுக்கு அப்புறம் மாதவி நாட்டியம் ஆடுறதை விட்டுட்டு துறவு வாழ்க்கைய மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணான மணிமேகலையும் ஒரு துறவியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. மணிமேகலை துறவி ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த காப்பியத்தோட முக்கியமான கருத்து. மணிமேகலை ஒரு நாள் தோட்டத்துல தன்னோட தோழி சுகமதி கூட பூ பறிக்க போறாங்க. அந்த நேரத்துல நகர்வலம் வந்த இளவரசர் உதயகுமரன் மணிமேகலையோட அழகுல மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மணிமேகலைக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த இளவரசர் மணிமேகலையை விடாம பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கடல் தெய்வமான மணிமேகலா மணிப்பள்ளம் அப்படின்ற ஒரு தீவுல மணிமேகலையை கொண்டு போய் விடுறாங்க. மணிமேகலை தன்னோட துறவு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அந்த இடத்துல கத்துட்டு இருக்காங்க. மணிமேகலையோட நற்குணங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடல் தெய்வமான மணிமேகலைக்கு சில மந்திரங்களும் கூடவே ஒரு அக்ஷய பாத்திரத்தையும் கொடுக்குறாங்க. மணிமேகலை தனக்கு கிடைச்ச அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு திரும்பவும் புகார் நகரத்துக்கே வராங்க. அந்த பாத்திரத்தை வச்சு தன்னோட புகார் நகரத்தை சேர்ந்த மக்களோட பசியை தீக்கணும், அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ காயச்சண்டிகைன்ற ஒரு பெண் அந்த ஊருக்கு வராங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு முனிவர் தவத்துல இருப்பாரு. அவரோட தவத்தை போய் இவங்க கெடுத்திருப்பாங்க, தெரியாம தான் கெடுத்திருப்பாங்க. ஆனா முனிவர் சாபம் கொடுத்துருவாரு. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் உன்னோட பசி மட்டும் குறையவே குறையாது அப்படின்ற ஒரு சாபத்தை காயச்சண்டிகைக்கு கொடுத்துருவாங்க. மணிமேகலை கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் காயச்சண்டிகை புகார் நகரத்துக்கு வருவாங்க. அப்ப காயச்சண்டிகை சொல்லுவாங்க, இந்த பாத்திரத்துல ஒரு பத்தினி பெண் அரிசியை தானமா பண்ணாங்கன்னா இதுல அல்ல குறையாத அன்னம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மணிமேகலை ஆதிரை அப்படிங்கிற ஒரு பத்தினி பெண்ணை கூப்பிட்டு அதுல அரிசியை போட சொல்லுவாங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் அதுல அரிசி அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு மணிமேகலை அந்த ஊர்ல இருக்க மக்களோட பசியெல்லாம் போக்கிட்டு இருந்தாங்க. காயச்சண்டிகையோட பசியையும் அவங்க போக்குனாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இளவரசர் உதயகுமரன் மறுபடியும் மணிமேகலை தொந்தரவு செய்யறாரு, என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மணிமேகலை மணிபல்லா தீவுல கத்துக்கிட்ட சில மந்திரங்களை வச்சு காயச்சண்டிகையோட உருவத்துக்கு மாறிடுறாங்க. அப்போ தன்னோட மனைவி காயச்சண்டிகை கிட்டதான் இந்த இளவரசர் தொந்தரவு செய்யறாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு காயச்சண்டிகையோட கணவர் உதயகுமரனை வெட்டி கொன்னுடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ராணி தன் மகனோட சாவுக்கு காரணமான மணிமேகலைய கைது செஞ்சு கூட்டிட்டு போய் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலையோட அம்மா மாதவி தன் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, உங்க பையன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சு தன் பொண்ணை திரும்பவும் கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த மணிமேகலை திரும்பவும் மணிவல்லா தீவுக்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மணிவல்லா தீவுக்கே போயிடுறாங்க. அந்த சமயத்துல புகார் நகரத்தை ஆண்டுட்டு இருந்த நெடுங்கில்லின்ற ஒரு அரசர் நகர்வலம் போறப்போ ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு மேல காதல் கொள்றாரு. அந்த பொண்ணு இவர் மேல காதல் கொள்றாங்க. ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. மன்னர் ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாரு, எங்க தேடியும் அவங்க கிடைக்கல. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த பொண்ணு இனி திரும்பி வர மாட்டா, உன்னோட குழந்தை கடல்ல கப்பல்ல இறங்கும், நீ அதுக்காக காத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் அதை கேட்டு சரி நம்ம காத்துட்டு இருப்போம்னு காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் மன்னருக்கு ஒரு கெட்ட செய்தி வருது. அது என்னன்னா, உங்க பையன் கப்பல்ல வரப்போ புயல்ல கப்பல் கவுந்து உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மன்னர் ரொம்ப துக்கத்துல இருக்காரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்காரு. இதனால கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் எதுவுமே செய்யாம விட்டதால கடவுளுக்கு கோவம் புகார் நகரத்தையே அழிச்சிட்டதா மணிமேகலைக்கு தகவல் வருது. இதை கேட்ட மணிமேகலை தன்னோட அம்மாவும் தன்னோட தோழியும் என்ன ஆனாங்க அப்படின்னு கதறி அழுகுறாங்க. அப்போ கடவுளின் தெய்வமான மணிமேகலா அவங்க முன்னாடி தோன்றி, உங்க அம்மாவும் உன்னோட தோழியும் நல்லாதான் இருக்காங்க, அவங்க வஞ்சி நகரத்துல இருக்காங்க, நீ போய் அவங்கள பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மணிமேகலையும் தன்னோட அம்மாவையும் தோழியையும் தேடிக்கிட்டு வஞ்சி நகரத்துக்கு சேர்றாங்க. தன்னோட தோழி அப்புறம் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சு அவங்களோட சந்தோஷமா ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த காப்பியத்தோட முழு கதை.
மனிதர்களோட வாழ்க்கையில ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு இல்லறம், இன்னொன்னு துறவு. முழுக்க முழுக்க இல்லற வாழ்க்கையை பத்தி பேசுறதுதான் சிலப்பதிகாரம். முழுக்க முழுக்க துறவு வாழ்க்கையை பத்தி பேசுறதுதான் மணிமேகலை காப்பியம். அதனாலதான் இது ரெண்டையும் இரட்டை காப்பியம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.